வணக்கம். வாங்க எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க. இன்றைக்கி நாங்கள் எங்களோட சுவையான கத்திரிக்காய் பால் கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க. நான் இதில் 250 கிராம் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். கத்திரிக்காயை நாங்கள் முதல் கழுவி கொள்ளுவோம். கழுவிட்டு கறி சமைக்க போகிற சட்டிக்குள்ளேயே கத்திரிக்காயை வெட்டி போட்டுக்கொள்ளுவோம். கத்திரிக்காயின் மேல் மூடியை வெட்டக்கூடாது. அதோடையே தான் நாங்கள் கறி சமைக்க போகிறோம். அதோடு போட்டு சமைச்சு பாருங்கள், நல்ல வாசமாக இருக்கும் கத்திரிக்காய் கறி. நாங்கள் கத்திரிக்காயை வெட்டுறதுக்கு முதல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வெட்டி வச்சு கொள்ள வேணும். இப்போ கத்திரிக்காய் வெட்டி முடியுது. இப்போ இதுகளை நாங்கள் முதல்ல உப்பை போட்டுக்கொள்ளுவோம், மஞ்சளையும் போட்டுக்கொள்ளுவோம். ஏனெண்டா நாங்கள் இதை தண்ணிக்குள்ளே போட இல்லை, அதால் கத்திரிக்காய் சில நேரம் கருத்து போயிடும். வெங்காயத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். பச்சை மிளகாய் 2-3 தான் போடுறோம். இதில் ரம்பையும் போடுவோம், கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் வெந்தயம் போடுவோம். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டோம். கொஞ்சம் முதல் பால் விடுவோம். இதுக்குள்ள ஒரு கரண்டி முதல் பால் விடுறேன் நான். முதல் பாலையும் விட்டு அப்படியே மூடி நாங்கள் தூக்கி அடுப்பில் வைப்போம் அவியறதுக்கு. இப்போ ஒருக்கா திறந்து பார்ப்போம். இப்போ தான் கத்திரிக்காய் சூடு வருகுது. ஒருக்கா பிரட்டி விடுவேன் கத்திரிக்காயை. பிரட்டி விட்டு மூடி அவிய விடுவோம். இப்போ ஒருக்கா திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்து ஒருக்கா வடிவாக கலந்து விடுவோம். நீங்கள் எப்படி முதல் பாலில் வதக்கிட்டு சமைச்சு பாருங்கள், நல்ல ஒரு புதுவிதமான சுவையாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை மூடி கொஞ்ச நேரம் அவிய விடுவோம். இப்போ நாங்கள் இதை ஒரு திறந்து இதுக்கு நாங்கள் தண்ணி பால் விடுவோம். தண்ணி பால் விட்டு அப்படியே மூடி அவிய விடுவோம். இப்போ ஒருக்கா திறந்து பார்ப்போம். எங்களோட கத்திரிக்காய் நல்லா அவியுது. ஒருக்கா வடிவாக கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் அவியறதுக்கு. கத்திரிக்காய் அவிஞ்சிட்டுது. இது ஒருக்கா கலந்து விடுவோம். ஒரு கத்திரிக்காய் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அவிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் முதல் பால் விடுவோம். உங்களுக்கு தேவையான அளவு முதல் பால் விட்டுக்கொள்ளுங்க. நல்லா திக்கான பாலாக விடணும். நான் இதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கொள்கிறேன். கறிக்கு மஞ்சள் காணாது. இந்த நேரம் நீங்கள் உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. அதோடு நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். கருவேப்பிலையும் போடுறேன். போட்டு நல்ல வடிவாக இருக்கா கலந்து விடுங்க. முதல் பால் விட்டதுக்கு பிறகு கன நேரம் கொதிக்க விடக்கூடாது. பால் திரைஞ்சு போயிடும். நல்லா ஒரு கொதி வந்தால் காணும். கொதித்தது பிறகு இறக்கிடணும் கறியை. இப்போ எங்கள்கிட்ட கறி தயாராகிட்டுது. நாங்கள் இறக்குவோம். கறி கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு தேசிக்காய் புளி விடுவோம். ஒரு சின்ன பாதி தேசி புளியன்னா காணும். எப்போவுமே கறிக்கு பச்சையாக இருக்கிற தேசிக்காயில் தான் புளி நல்லா இருக்கும். பழுத்து போன தேசிக்காய் ஊறுகாய்க்கு தான் நல்லது. கறிகளுக்கு பச்சை தேசிக்காய் விடுங்க. இப்போ தேசி புளியை விட்டு நல்ல வடிவாக இருக்கா கலந்து விடுவோம். எங்களோட சுவையான கத்திரிக்காய் பால் கறி தயாராகிட்டுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.